இந்த நேரத்துல என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, அரசுகிட்டயும் மத்தவங்ககிட்டயும் திருநங்கைகளை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க சுய முன்னேற்றத்துக்காக ஈஸியா இருக்கும். அண்ட் எங்களுக்கு வந்து இந்த விழாவை அமைச்சு கொடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், அழகி போட்டி நிர்வாக குழு, அப்புறம் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அவங்களுக்கும், எங்களுடைய திருநங்கைகள் தலைவி எங்க எல்லாருடைய மாடரேட்டர் டாக்டர் ஸ்ரீதல் நாயக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ லாட். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க அப்பா அம்மா இதை எப்படியும் டிவியில பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாகூர் தான், அதனால லோக்கல் சேனல்ல வேற இதை போட்டிருக்காங்க. அதிகமா எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுல அந்த அளவுக்கு டச்சப் இல்லை. ஊர்லயும் அந்த அளவுக்கு திருநங்கைகளை பத்தி ஒரு புரிதல் கிடையாது. இது மூலியமா ஒரு அழகா வெளியில வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் பொதுமக்கள், விழா குழுவிற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்ப ஒவ்வொரு ஆண்டு இப்ப ஒரு திருநங்கையா உங்களை சமூகத்துல எப்படி பாக்குறாங்க, உங்க வீட்டுல எப்படி பாக்குறாங்க? திருநங்கையா பாத்தீங்கன்னா சமூகத்துல ஓரளவுக்கு புரிதல் வந்துடுச்சு, எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் சோசியல் மீடியாஸ் தான். எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் நெகட்டிவ்ஸா போட்டிருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் போட்டிருந்தாங்க. திருநங்கைகள் எல்லாருமே கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலயும் முன்னேறிட்டு வராங்க. திருநங்கைகள் என்ன எதிர்பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். எங்களுக்கு இலவச மனைப்பட்டா ஏதாவது தமிழகத்துல திருநங்கைகளுக்கு தனி நலவாரியம் ஒதுக்கி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு இலவச மனைப்பட்டா வழங்கி எங்களுக்கு இந்த அரசு ஏதாவது ஒரு உதவி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும். ஒரு மனிதருக்கு பேசிக்கான தேவையான விஷயமே உணவு, உண்ண இடம், உடை, இது 3 தானே. அந்த உணவுக்காக திருநங்கைகள் ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிக்கிறாங்க. அங்க வேண்டிய விஷயம் தான் பேசிக்கா இருக்கிற அந்த ஷெல்டருக்காக தான் போராடி எங்க போனாலும் வீடே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கிடைச்சதுன்னா கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்குவோம். பொதுமக்கள் மத்தியில ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஊர் திருவிழாவே நீங்க பார்த்துருக்கலாம். எல்லாருமே எங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் வரும், அது கூட சீக்கிரத்துல நடக்கும் நம்புறேன். தேங்க்யூ. இங்க செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 இயர்ஸா இதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். இது 3rd இயர். இதுல நான் 2 இயர்ஸா வின் பண்ணல. இந்த இயர் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கேன். நிறைய பேர் நான் 2 இயர்ஸா நான் வின் பண்ணலனாலும் எனக்கு கூட இருந்தே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என் சிஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது சகோதர சமூக மேம்பாட்டு நிறுவனத்துக்கும் டாக்டர் ஸ்ரீதல் மேமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜெனிஃபருக்கும் ப்ளஸ் என் கூட இருக்கிற சிஸ்டரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நலவாரியம் அமைச்சு அவங்களுக்குன்னு இத்தனை சதவீதம் எல்லாத்துலயும் கோட்டா கொடுக்குறாங்க. இப்ப படிப்புல இத்தனை சதவீதம், வேலை வாய்ப்புல இத்தனை சதவீதம் எல்லாத்துலயும் சதவீதம் கொடுக்குறாங்க. ஆனா பாண்டிச்சேரியில மட்டும் நம்மளுக்கு நலவாரியம் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே இருக்கு. அது மூலமா நலவாரியம் ஸ்டார்ட் பண்ணா எவ்வளவு படிச்ச திருநங்கைகள் இருக்கிறாங்க. பெக்கிங்கோ செக்டருக்கோ போறேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் எங்களுக்குன்னு தனியா ஒரு கல்விக்கான இடஒதுக்கீடோ, வேலைக்கான இடஒதுக்கீடோ கொடுத்தாதான் நாங்களும் வேலைக்கு போக முடியும். ஒரு படிக்க முடியும். படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதை படிக்கிறதுக்கான எங்களுக்கு வாய்ப்புகள் எங்கேயுமே கிடைக்கல. அதை இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. எங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நான் வீட்டுல இருந்தா வெளியே போனாவே அவங்க இது சொல்லிடுவாங்க. எங்க வீட்டுல ஃபுல் அப்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னை வீட்டுல படிக்க வச்சது எல்லாமே அப்பா அம்மா பிளஸ் எங்க மேம் ஸ்ரீதல் மேம் தான் படிக்க வச்சாங்க. படிச்சு முடிச்சும் நான் இப்படி இருந்தும் எங்க வீட்டுல நம்ம ஊருக்கு பயப்படுவாங்க. ஏன் இப்படி இருக்கிற ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப பயப்படுவாங்க. இது மூலமா எங்க பெற்றோருக்கு ஒரு நல்ல நான் இந்த வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு இது மூலமா எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, எங்க ரிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இது மூலமா ஒரு புரிதல் கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.